அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன்கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகத்தை பொறுத்தளவுல இந்த 2024ஆம் வருடம் அப்படிங்கிறது ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலகட்டமா இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி, ராகுவும் பாகியத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிளானட்லாம் ரொம்ப நெகட்டிவான இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு. கேது பலம் மட்டும் 3ஆம் இடத்துல ஓரளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா பயன் இல்ல, லாபத்தை கொடுக்கல. குரு பகவான் ஒரு மாதிரி செலவுக்கு மேல செலவாதான் போயிட்டு இருந்துச்சு. பணம் வந்தாலும் அது பெருசா திருப்தியை கொடுக்கல, பெருசா நிறைவு கொடுக்கல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட்ல குரு வக்ரத்திலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டாரு. அதனால குருவாலையும் பெருசா யூஸ் இல்ல கடந்த காலகட்டத்துல. கடைசி 2.5 வருடம் அப்படிங்கிறது கடகத்துக்கு ஒரு போராட்டம் நிறைந்த வருடமா இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பாடுபடுத்திருப்பாரு. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே இருந்தாரு. அதனால சனி பகவான் ஒரு வழி பண்ணிருப்பாரு. கடகராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி நல்ல ஒரு புரிதலை கொடுத்திருப்பாரு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்திருப்பாரு. அதுதான் இங்க ஒரு முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். கடைசி 2.5 வருடம் அப்படிங்கிறது நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய அனுபவ பாடங்கள், வாழ்க்கைனா இதுதானா அப்படிங்கறத எல்லாருக்குமே புரிய வச்சிருப்பாரு. அதையும் ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையை பத்தி தெளிவான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம ஓடக்கூடிய ஒரு வலிமையை கடைசி 2.5 வருஷத்துல நம்மளுக்கு ஏற்படுத்திருப்பாரு. ஏன்னா சனீஸ்வரர் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாரு. அந்த வகையில கடைசி 2.5 வருடம் கடகத்துக்கு அஷ்டம சனியா போனிச்சு. அஷ்டம சனி எதையுமே விட்டு வைக்கல. கடகத்தை பொறுத்தளவுல நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தீங்களோ அந்த ஃபீல்டுல சரியான அடி வாங்கியிருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா ஃபேமிலியா இருக்கட்டும், திருமண முயற்சி,
திருமண வாழ்க்கை, நம்முடைய உடல் ஆரோக்கியம், மெயினான விஷயமே இதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த அஷ்டம சனியில நிச்சயமா புரிய வச்சிருப்பாரு. நம்ம கேர்லெஸ்ஸா இருந்ததுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல், அதுக்கப்புறம் நம்ம உடல் ஆரோக்கியத்துல நம்ம இவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அது அந்த அஷ்டம சனியில கொடுத்திருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சரியான அடி. நிறைய பேருக்கு கடன் சுமை, கடன் பிரச்சனை, பணத்தால நிறைய பேருக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும், பணத்தால நிறைய உறவுகளை பிரிஞ்சிருப்போம். இப்படி பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய குழப்பங்கள் லாஸ்ட் 2.5 வருஷமா இருந்துச்சு. அதே போல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், நம்முடைய பிசினஸ், நம்முடைய ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள், நம்முடைய உறவினர்கள், இப்படி எல்லா வகையிலும் ஒரு மாதிரி ஒரு கலக்கமான சூழ்நிலையிலேயே கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த 2024 அதுலயும் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததா இருந்திருக்கும். நிறைய முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு நிறைய மாற்றங்களை சந்திச்சு இப்ப இந்த 2024ஆம் வருடத்தை இப்படி கடக்கக்கூடிய தருவாயில இருக்கும். இந்த 2025ல அஷ்டம சனி விலகுது. அது கடகத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2.5 வருஷம் முடிஞ்சு அஷ்டம சனி பாகிய சனியா மாறப்போகுது. அது வந்துட்டு கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நிறைய பேரு எப்படா மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெறுத்தே போயிட்டாங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி வெறுத்தே போயிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில மனநிலைய சனீஸ்வரர் நம்மளை வச்சிருந்த நிறைய பக்குவத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. சனி விலகக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கும், யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பொருளாதாரத்தை எப்படி சேஃப்டி பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், இப்படி A to Z அப்படியே பாட்டா பிரிச்சு வச்சுட்டாரு சனீஸ்வரர். அதுவும் சனீஸ்வரர் விலகக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதீதமான புரிதல் ஏற்படும். இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பீரியட்ல இருந்தீங்க, எவ்வளவு பேர் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு டாஸ்க். ஏன்னா கடகத்துக்கு வந்து சனி அஷ்டம சனி, அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே, அதனால கொஞ்சம் கூடுதலான கெடுபலன்கள் அப்படிங்கிறது கடகத்துக்கு ஏற்பட்டு இருக்கலாம். ஓகே, அப்படி இப்படின்னு வந்து இந்த அஷ்டம சனி முடியக்கூடிய தருவாயில இருக்கும். இந்த அனுபவ பாடங்களை வச்சு அடுத்த 30 வருஷத்துல லீட் பண்றதுக்கான ஒரு மனநிலை, ஒரு தைரியம், ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இந்த 2025ல டோட்டலா கிடைச்சிரும். அதுதான் கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில இருக்கும். புதிய வருடமா 2025ஆம் வருடம் பிறக்க போகிறது. இந்த வருடத்துல முதல் அட்வான்டேஜான டிரான்சிட் எதுனாக்கா சனி டிரான்சிட் தான். கரெக்டா மார்ச் 29ல சனி பகவான் டிரான்சிட் ஆகுறாரு. சனியுடைய டிரான்சிட் பாக்கியத்துல இருக்கும். அது வந்து கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது குரு பகவானுடைய டிரான்சிட். குரு பகவான் லாபத்துல இருந்து விரயத்துக்கு போறாரு. லாப குருவா இருந்து பெருசா கடகத்துக்கு எதுவுமே பண்ணல குரு பகவான். ஏதோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற பவர் மட்டும் கொடுத்தாரு. மற்றபடி பெருசா குரு பகவான் லாபத்துல இருந்து எதுவும் பண்ணல. இப்ப விரய குருவா மாற போறாரு. விரய குரு பரவாயில்ல, நமக்கு பெருசா குழப்பத்தை கொடுக்காது. அது ஒரு மாதிரி விரய செலவுகளை கொடுத்தாலும் மகிழ்ச்சியான செலவுகளை கொடுக்கும். அஷ்டம சனியில இருந்த அந்த பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. செலவு பண்ணுவோம், ஆனா அர்த்தமுள்ள செலவா இருக்கும், மகிழ்ச்சியான செலவா இருக்கும், பயனுள்ள செலவா இருக்கும். அஷ்டம சனியில வந்தது பூரா கெட்ட செலவா இருந்திருக்கும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்மள அந்த செலவை பண்ணி மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த செலவு பண்ணிட்டு ரொம்ப மன வருத்தம் தான் அடைஞ்சிருப்போம். யாருக்காச்சும் உதவி பண்ணா கூட அதுல ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுதான் அஷ்டம சனி. இப்ப குரு விரயத்துக்கு வரதுனால செலவு இருக்கும், ஆனா அது மகிழ்ச்சியை தரும், மன நிம்மதியை தரும். அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதனால விரய குரு காலகட்டம் மே 14ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். குரு பயிற்சியை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது டிரான்சிட் அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு, ஆனா பெருசா குழப்பத்தை கொடுக்கல. ஏன்னா ராகு வந்து பாகியத்துல இருந்து நம்ம அஷ்டமத்துக்கு வராரு, அஷ்டம ராகுவா அமர போறாரு. ஆனா குரு பார்வையில வந்துடுறாரு. அது நமக்கு பெரிய அட்வான்டேஜ். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஆகவே அஷ்டம குருவுடைய பாதிப்பு இந்த 2025ல நிச்சயமா இருக்காது. ஏன்னா குரு பார்வையில, குரு கண்ட்ரோல்ல ராகு வந்துருவாரு. அதனால இந்த வருடத்துல ராகு கேது பயிற்சி கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் நமக்கு பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது கேதுவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல இருக்கும். இந்த 2ஆம் இடத்தை ஏதாச்சும் கிரகங்கள் பார்க்குதான்னு பார்த்தோம், எந்த கிரகமும் பார்க்கல. அது மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா மாத கிரகங்கள் அப்படி இப்படின்னு அந்த 2ஆம் இடத்தை பார்த்து அப்படியே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிடும். அதனால அதுவுமே பெருசா குழப்பம் இல்ல, எல்லாமே மேனேஜபிள் தான். ஓவரால் அந்த கிரகங்களுடைய டிரான்சிட்டை வச்சு பார்க்கும்போது கடகத்துக்கு பெரிய ரிலீஃப்மெண்டே இந்த அஷ்டம சனி விலகிறது தான். அதனால அஷ்டம சனி விலகக்கூடிய காலகட்டம். ஏன்னா நம்ம அஷ்டம சனியே பார்த்தாச்சு, மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இப்படி ஒரு மாதிரி வீக்கா பண்ணாலும் அது நமக்கு பெருசா படாது. அது பெரிய பிரச்சனையாவோ பெரிய குழப்பமாவோ படாது. அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். எனவே இந்த 2025 நிச்சயமா கடகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது. இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பீரியட்ல இருந்து வாழ்க்கைனா என்னன்னு கத்துட்டு இருந்தோம். அது எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு மாதிரியான புரிதலை ஏற்படுத்தியிருப்பாரு. இவங்க இப்படிதான், இந்த உறவு இப்படிதான், இந்த சூழ்நிலை நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்தன்மையை ஈஸியா கடந்த 2.5 வருஷத்துல நம்மளுக்கு விதைச்சிருப்பாரு. எனவே இந்த டெஸ்டிங் பீரியடை கடந்து, இந்த சோதனை காலத்தை கடந்து இந்த ஜென்மத்துல அடுத்த அத்தியாயத்துல கால் எடுத்து வைக்க போறோம். அது வந்து கடகத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த 2025 கடகத்துக்கு எந்த மாதிரியான பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும், எதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். நம்ம முதல்ல ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த
2025ஆம் வருடத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்துல நான் கொஞ்சம் மைனஸா பார்க்கிற இடம் வந்துட்டு இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். மைனஸ்னாக்கா அது பெரிய அளவுல மைனஸ் இல்ல. இருந்தாலும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள தொடர்ச்சியா பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் செலவுகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலில ஏதாவது அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் பராமரிப்பு, கவனம், அலட்சியம் காட்டாமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வந்துட்டாருன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு. கடகம்லாம் இப்போ இப்ப பேசுற நிலைமையிலே இல்ல. அப்படியே டோட்டலா அமைதி ஆயிட்டாங்க. பேசிலாம் வேஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு புரிஞ்சுட்டு இனிமே செயல் மட்டும்தான், பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. இந்த கேது பகவான் பேசுறதுக்கு தூண்டுவாரு. அதனால அந்த வாக்கு வன்மையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சு வார்த்தைகளை நிதானம் காட்டணும். மற்றபடி குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில பெரிய அளவிலான வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்து குடும்பத்துல ஒரு மாதிரி புஷ்அப்பை தொடர்ச்சியா கொடுத்து நம்மள அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சிகளை எடுக்க வைப்பாரு. அதனால அந்த கடினத்தன்மையும் நமக்கு ஃபேவரா தான் மாறும், மைனஸா மாறாது. அதனால குடும்பத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அந்த வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமா போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அது நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா ஃபேவரான பலனை மட்டும்தான் செய்யும். நெகட்டிவா எடுத்துட்டு போகாது. ஸோ அது வந்து கடகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தா பிசினஸ், ஜாப், கெரியர், நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ஆம் வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்துல சனியுடைய விலகல் 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விலகுது. அதனால கடந்த காலகட்டத்துல அஷ்டம சனி ஒரு பக்கம் பிளஸ் வந்து சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல. அதனால நிறைய பேருக்கு நிரந்தரமான தொழிலோ நிரந்தரமான உத்தியோகமோ அப்படிலாம் நிரந்தரமான உத்தியோகம் தொழில் பார்த்தாலும் அந்த உத்தியோகத்தினால ஏதாச்சும் ஒரு குழப்பம், கெட்ட பேரு, தேவையில்லாத பிரச்சனை. தொழில் பண்ணாக்கா அதுல நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்ல, ஏதோ ஒரு மாதிரி கடனா இழுத்துட்டு போகுது, நல்ல லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது 2024ல தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 2025 சனி பயிற்சிக்கு பிறகு, குறிப்பா மார்ச் 29க்கு பிறகு தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியா இருந்த அந்த தொய்வுகள் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். நீங்க இப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து குருவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது விரயத்துல இருக்கு. அது ஏதோ ஒரு மாதிரி நம்மள விரய செலவுகளை செய்ய வைக்கும். குறிப்பா பிசினஸ் ரிலேட்டடான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். ஆனா சனி பகவானுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும். அதனால அந்த ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட் இருக்கும், பண்ணலாமா வேணாமா. ஏன்னா அஷ்டம சனியை கடந்து இப்போதான் கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு ஆயத்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம். அதனால அஷ்டம சனியில பட்ட அந்த அடி வந்து நம்மள டக்குன்னு இறங்க விடாது, டக்குன்னு ஒரு முயற்சி எடுக்க விடாது. ரொம்ப யோசிக்க வைக்கும். இதை பண்ணலாமா வேணாமா, இது கரெக்டா இருக்குமா, இதை பண்ணோம்னாக்கா எந்த சைட்ல நமக்கு பிரச்சனை வரலாம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அனலைஸ் பண்ண வைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல குழப்பத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இறங்குங்க. ஸோ அது ரொம்ப பெட்டரான ரிசல்ட்டை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி சேஃபான முயற்சியா இருக்கணும். அது சேஃபான முயற்சியா அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அந்த விஷயத்தால பெருசா பாதிப்பு வரக்கூடாது. நீ எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்தாலும் வரலைனாலும், ரிட்டர்ன் வந்தாலும் வரலைனாலும், அதனால உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வழிகள் எல்லாமே பிறக்குது, ஒன் பை ஒன்னா எல்லாமே கிடைச்சிரும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா எடுத்ததுமே ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இறங்கி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. குறிப்பா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயங்களை இறங்க வேண்டாம். உங்களுக்கு எது கரெக்டா வரும், இது கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அதை மட்டும் இறங்கி பண்ணுங்க. உங்களை நம்பி பண்ணுங்க. உங்க கூட இருக்கிறவங்களையோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்பி பண்ண வேண்டாம். உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா தாராளமா உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இறங்கலாம். அதே போல நீங்க கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தசா புக்தி எல்லாம் ஃபேவரா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. மற்றபடி தொழில் சார்ந்த வகையில நல்ல மாற்றம் இருக்கும். தொழில் முயற்சிகள்ல ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள், பண்ணலாமா வேணாமாங்கிற குழப்பம் இருந்தாலும் அது அப்படியே நம்மள எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்த்துரும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில இருந்து அந்த தொய்வான நிலையில அந்த இடத்துல நிவர்த்தி ஆயிடும். தொழில் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சியும் மாற்றமும் நிச்சயமா ஏற்படும். மேலும் தொழிலால ஏற்பட்ட தலைவலிகள்லாம் டோட்டலா குறையும். ஸோ அதெல்லாம் வந்து கடகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததான் நீங்க இந்த உத்தியோக வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்க, 2025ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு 2024ல உத்தியோக வாய்ப்பு இல்ல. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அதுல ஒரு பெருசா ஒரு திருப்தியோ நிம்மதியோ இல்ல. இந்த வருடத்துல அதுல ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 2025ல மார்ச் 29க்கு மேல ஷோரா உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிரும். உத்தியோக வாய்ப்புகள் தேடியும் வரும். நீங்க இறங்கி போய் தேடினீங்கனாலும் அது உங்களுக்கு ஃபேவராகவும் முடியும். வர வாய்ப்புகளை தயக்கம் இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு அதை அந்த சேலஞ்ச் அப்படியே எதிர்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்மளால பிக் பண்ண முடியாது. சந்தேக குணம் அதிகமா வரும். இது கரெக்டா இருக்குமா, இவங்க எதுக்கு நமக்கு வேலை கொடுக்கணும், நம்ம இந்த இடத்துக்கு போனா சரியா வருமா, மைண்ட்
மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு களத்துல இறங்குங்க. வர வாய்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. நீங்களும் வாய்ப்பை தேடி போறீங்கன்னா அதுல பாசிட்டிவான ரிசல்ட்டும் நிச்சயமா கிடைக்கும். குறிப்பா மார்ச் 29க்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னாக்கா உத்தியோக மாற்றமோ அப்படின்னா உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த வருடத்துல நிச்சயமா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போற மாதிரி இருக்கும். ஆனா மே மாதத்துக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த சிந்தனை ஓட்டத்தை குறைச்சிட்டு முயற்சிகள்ல இறங்குங்க. அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். இந்த 2025ல இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மன நிறைவான மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தா மணி ஃப்ளோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 பொறுத்தளவுல குருவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது விரயத்துல இருக்கும். அஷ்டம சனி விலகுது. அஷ்டம ராகுவாக இருந்தாலும் குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாரு. 2ஆம் இடத்துல கேது. அதனால பொருளாதார ரீதியா பண வரவு இருக்கும். சனியுடைய பார்வை லாபத்துல இருக்கு. அதனால பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையில நமக்கு பண வரவு அப்படிங்கிறது அப்படியே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். பெருசா தடை அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா விரய குரு காலகட்டம், அந்த விரய குரு காலகட்டத்துல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். கெட்ட செலவுகள் எதுவும் இருக்காது. நெகட்டிவான செலவுகள் எதுவும் இருக்காது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேலும் இந்த 2025ல ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால ஆல்ரெடி கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்குன்னா அதெல்லாம் அந்த வருடத்துல நிவர்த்தி ஆயிடும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது பெரிய அட்வான்டேஜ் இந்த வருடத்துல என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா நிறைய சப்போர்ட் கிடைக்கும். யாராச்சும் கடன் உதவி கேக்குறீங்கன்னா டக்குன்னு கொடுப்பாங்க. அஷ்டம சனியில யார்கிட்ட போய் நம்ம பணம் கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. கடன் உதவி கிடைச்சிருக்காது. யார்கிட்ட இருந்தும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காது. கடன் வாங்கின இடத்துல மேலும் மேலும் ஏதாச்சும் ஒரு மாதிரி நம்மள வருத்தப்படுத்திருப்பாங்க. இப்படிதான் போயிருக்கும் அஷ்டம சனியில. அஷ்டம சனி விலகுது. குரு பார்வை 6ஆம் இடத்துல. அதனால பொருளாதார ரீதியா நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நிச்சயமா கிடைக்கும். யாராச்சும் கடன் உதவி கேக்குறீங்கன்னா டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாச்சும் லோன் அப்ளை பண்றீங்கன்னா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா நான் கடகத்துக்கு கொடுக்குற சின்ன அட்வைஸ் என்னன்னாக்கா கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்துல நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடன் வாங்கினா என்ன நடக்குது, மேலும் நீங்க கடன் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வருடத்துல ஷோரா யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க. உங்க கையில இருக்கிற சின்ன அமௌண்ட்டை கூட நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுத்து வச்சிருப்பீங்க. யாராச்சும் வந்து கேக்குறாங்கன்னா உங்களால பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா சந்திரனுடைய ராசி, தாய் ராசி. யாராச்சும் உதவி கேட்டாங்கன்னா டக்குன்னு உங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு மனம் இலகி எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா அது உங்களுக்கே ஆப்பா வந்து முடியும். அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட். அதனால யாருக்கும் பாரபட்சம் பார்த்துலாம் இறங்கிலாம் போகாதீங்க. முதல்ல உங்களை சேஃப்டி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தி உள்ளவங்களை நீங்க சேஃப்டி பண்ணலாம். ஏன்னா கடகத்துக்கு மட்டும் இந்த இயற்கை குணம் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவு முரடனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான கேரக்டரா இருந்தாலும் சரி, யாராச்சும் உதவின்னு கேட்டாங்கன்னா இறங்கி போயிடுவாங்க. அதுதான் சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்றது. அதனால கடந்த காலகட்டங்கள்ல நம்ம கொடுத்து அனுபவப்பட்டோம், வாங்கி அனுபவப்பட்டோம். அதனால இந்த காலகட்டத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நம்முடைய வளர்ச்சிக்கு யாருக்கும் நம்ம கொடுக்கவும் வேண்டாம், யாருக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம். நம்மளோட ட்ராக்ல நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார ரீதியா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும். தண்ட விரய செலவுகள் கண்டிப்பா இருக்காது. சுப விரய செலவுகளா இருக்கும். அதுலயும் பாக்கியாதிபதி விரயத்துக்கு போயிருக்காரு. அதனால இந்த நேரத்துல ஏதாச்சும் புதுசா நிலம் வாங்குறது, அப்படின்னா தங்க அணிகலன்கள் வாங்குறது, ஏதாச்சும் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கிறது, இடம் மாற்றம் பண்றது, நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை இப்போ வாங்குறது, இப்படி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செலவு, அர்த்தமுள்ள செலவுகளாக இந்த வருடத்துல செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் சுப விரயமாக குடும்பத்துல நல்ல சுப விஷயங்கள் நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதே 2ஆம் இடத்துல கேது, அது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணாலும் பரவாயில்ல. குருவுடைய அந்த விரய ஸ்தானத்துல இருக்கிற அந்த ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு சுப விரய செலவுகளை தான் பண்ணும். அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய செலவு நமக்கு அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பாயிண்ட். அடுத்ததாக மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல திருமண முயற்சியா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் ரொம்ப மோசமா தான் போனுச்சு. பெருசா நல்லதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய குழப்பம், நிறைய கெட்ட பேரு, நிறைய பிரச்சனை, செய்ய ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்ய முடியல. திருமண முயற்சியில இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய தடுமாற்றம், தடை தாமதம், இப்படிதான் 2024 அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2025ல நிச்சயமாக அந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகளை கொடுத்துரும். ரொம்ப நாளா நீங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல செய்தி கிடைக்கலனா இந்த வருடத்துல ஷோரா கிடைக்கும். அதே சுப விரய செலவு, குரு வேற 12ஆம் இடத்துல, அல்ல திருமண முயற்சியாக செலவு செய்யறது, அந்த திருமண செய்திகள் நல்ல செய்திகளா கிடைக்கிறது, திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல ஒரு சுபமான சூழ்நிலைகள்
லட்சத்துக்குள்ள நம்மள எழுதிட்டு போகும். அதை நான் பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். அதாவது இந்த வருடத்துல மார்ச் 29க்கு மேல திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் மே 18க்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா ராகுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். குரு பார்வையில இருந்து அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி தான் ஆகுது. அதனால பெருசா குழப்பம் இல்ல. ஆனா 2ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்ல. 2ஆம் இடத்துல கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கு. அதனால அந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல. திருமண முயற்சியில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த 2025ல திருமண வாழ்க்கையில இருந்த போராட்டகரமான சூழ்நிலைலாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கவலை, குழப்பம், கஷ்டம், வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் போன அந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் இது எல்லாமே டோட்டலா அமைதியாயிடும். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்போ ஒன்னு சேர்றதுக்கான ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்களாம் ஒன்னு சேர ஆரம்பிச்சிருவாங்க. பிரிந்தவர்கள் ஒன்னு சேர்றதுக்கான காலகட்டம் இது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும், ஒரு தெளிவு கிடைச்சிரும், நம்முடைய தப்ப நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல மேஜரா இருந்த பிரச்சனைலாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா மே 14க்கு மேல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு மோசமா போனச்சோ அந்த அளவுக்கு பாச பிணைப்புக்குள்ள அப்படியே ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை டோட்டலா நிவர்த்தி ஆகும். அது சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், மன வருத்தம்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். ஏன்னா கடந்த 2.5 வருஷம் பார்த்தோம்னாக்கா கடகத்துக்கு திருமண வாழ்க்கையை, திருமண முயற்சி அந்த அளவுக்கு சிறப்பா போல. நிறைய குழப்பமும் அவமானமும் பிரச்சனையுமா தான் போனுச்சு. ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவா போயிட்டு இருந்துச்சு. அஷ்டம சனி விலகிற காலகட்டம். அதனால எல்லா குழப்பத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நல்ல மாற்றம். போன வருஷத்துல இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்களே, நல்லா ஐக்கியமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற மாதிரி ஒரு சில சூழ்நிலை மாற்றங்கள்லாம் இந்த வருடத்துல நிச்சயமா ஏற்படும். அல்ல கடகம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிந்தனை ஓட்டம் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் விவேகம் காட்டுது. கடகம் அவசரம் காட்டுறாங்க, டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு. 2025ல மே 14க்கு மேல நல்ல மாற்றம் நிச்சயமா ஏற்படும். அடுத்ததாக குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல குரு சனியுடைய ஆதிக்கம் எல்லாமே பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருந்துச்சு. அதனால பிள்ளைகளால ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்துச்சு, பிள்ளைகளால ஒரு பக்கம் மன வருத்தமும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளும் கிடைச்சிருக்கலாம். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளும் கிடைச்சிருக்கலாம். அதுலயும் குரு மோஸ்ட் ஆஃப் த டைம் வக்ரம் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு மாதிரி கவலைகரமான ஒரு சில செய்திகள் தான் கிடைச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்தை தடுமாற்றம், தடை தாமதம், மன வருத்தம் இப்படிதான் கொண்டு போனுச்சு. இந்த வருடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் 5ஆம் இடம் வரல. 5ஆம் இடத்துல இருந்த சனியுடைய பார்வை விலகுது. மார்ச் 29ல விலகுது. அது பெரிய அட்வான்டேஜ். குருவுடைய ஆதிக்கத்துல அதுவும் சப்தம பார்வையில 5ஆம் இடம் அப்படிங்கிறது கரெக்டா மார்ச் 29ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதனால மார்ச் 29க்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பகவான் லாபத்துக்கு வந்து அப்படியே 5ஆம் இடத்தை சப்தம பார்வையில பாக்குறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு சஞ்சாரம் லாபத்துல இருக்கும். அதுலயும் 5ஆம் இடத்தை 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் சப்தம பார்வையில பார்ப்பாரு. அதனால இந்த வருடத்துல ஷோரா பார்த்தோம்னாக்கா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு மார்ச் 29க்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல ஏதோ மருத்துவ செலவுகள் தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா மார்ச் 29க்கு மேல நல்ல செய்திகள், நமக்கு ஃபேவரான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல சனீஸ்வருடைய பார்வை பிள்ளைகள் மேல ஒரு கவலை, வருத்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. 2025ல அதுவும் இல்ல. பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நல்ல வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படும். பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகள்லாம் விலகும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு பூர்ணமா கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு வந்து திருமண முயற்சி சார்ந்த வகையில தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே இப்ப சிறப்பான முறையில எல்லாமே கைகூடி வரும். ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு நல்ல நேரமே வரல, ஒரு சரியான ஒரு சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப நாளா தடைப்பட்டு போகுதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது. திருமண முயற்சிகளை பண்ணணும்னா தாராளமா செய்யலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம். ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்துல 5ஆம் இடம் வந்துடும். மேலும் வருடத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா குருவுடைய ஆதிக்கத்துல 12ஆம் இடம் வந்துடும். அதனால சுப விரயங்களை தான் காட்டுது. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல பொருளாதாரம் ஒரு தடையா இருந்திருக்கும். இந்த திருமண முயற்சிகள்ல இறங்க முடியாத அளவுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருந்திருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு இப்ப நியூட்ரல் ஆகுது. இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள், பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகரிக்கிறது. இதெல்லாமே நம்ம இந்த வருடத்துல நிச்சயமா அறுவடை செய்யலாம். குறிப்பா மார்ச் 29க்கு மேல நல்ல செய்திகளை டோட்டலா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சிந்தனை தடுமாற்றம் 2024ல என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போது நானும் போயிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய குழப்பம், நிறைய கெட்ட பேரு, பிரச்சனை அப்படிதான் 2024 ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் தான் அது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா குருவுடைய டிரான்சிட் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருந்துச்சு.
அதனால 2024ல ஒரு பாதி காலகட்டத்துக்கு பிறகு டக்குன்னு சிந்தனை விழிப்பு வந்திருக்கும். ஓகே, இதுக்கு மேல இப்படி இருந்தோம்னாக்கா ஆகாது, நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், ஏதாச்சும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். அந்த தெளிவோட இப்ப அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. 2025 இன்னும் கிளியரான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிரும். குறிப்பா மார்ச் 29க்கு மேல கல்வி சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். மாணவ மாணவிகள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வருடத்துல கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கலாம். கல்விக்காக அதிகமா செலவு செய்யறது, ஏன்னா விரயஸ்தானத்துல குருவுடைய பார்வை பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். அதனால இந்த வருடத்துல கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள், கல்வியில ஏதாச்சும் மாற்றம் பண்றது, இல்ல நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு, சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சோ அந்த படிப்பை தொடர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பா மார்ச் 29க்கு மேல ரொம்ப ஃபேவராவே வருது. இருந்த தடுமாற்றம்லாம் விலகி படிப்புல ஒரு தெளிவான இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை வருது. அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஓவராலா அந்த 2025 மாணவ மாணவிகளுக்கு சிந்தனை தெளிவு, கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவு, வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதெல்லாமே சிறப்பான முறையில கிரியேட் ஆகுது. வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. முயற்சி செய்யறதுக்கு எப்போதுமே தயக்கம் கொள்ளாதீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்க முடியாது. நம்ம தள்ளி தள்ளி போடுவோம், ஒரு விஷயத்தை இப்ப பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டலாம். அந்த அலட்சியத்தன்மை இல்லாம இப்போவே பண்ணணும், இந்த செகண்டே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடுங்க. அப்படி இறங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த 2025ல கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியும். அதனால அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு. குருவுடைய பார்வையில 4ஆம் இடம் வந்துருது. லாபத்துல சனியுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அது பெருசா குழப்பம் இல்லை. அதனால மாணவ மாணவிகள் இந்த வருடத்தை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த வருடத்தை ஒரு படிக்கெல்லாம் மாத்திக்கோங்க. ஆரம்பத்துல தடை தாமதம் ஏதாச்சும் தென்படுதுன்னா அந்த தடை தாமதம் கூட உங்களுக்கு ஒரு படிக்கெல்லாம் மாறிடும். தடைப்படுதா ஸ்டார்டிங்ல உங்க கண்ணுக்கு அப்படி தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆஹா, இந்த இடத்துல அது தடைப்பட்டது நல்லதுதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தடைப்படுறது கூட உங்களுக்கு ஃபேவரா மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது. அதில் மாணவ மாணவிகள் கரெக்டா யூஸ் பண்ணி சரியான பாதையில பயணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும்? கடகத்துக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான். ஏன்னா கடந்த 2.5 வருஷம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா சரியான அடி கடகத்துக்கு. அதுலயும் தசாபுக்தி நல்லா இருந்தவங்களுக்கு பெருசா குழப்பம் இல்லை. ஏதோ ஒரு மாதிரி சின்ன சின்ன செலவுகளோட விட்டுட்டு தசாபுக்தி மோசமாவோ மீடியமாவோ இருந்தவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனையை கொடுத்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல, இப்போ இருக்கிற நம்ம பிஸி ஷெட்யூல்ல எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹெல்த் மேலாம் யாரும் கேர் எடுக்கிறது இல்ல. சனீஸ்வரனுடைய ஃபர்ஸ்ட் ரூலே நம்ம எதுல கவனம் செலுத்தலையோ அதுல ஒரு புடி பிடிப்பாரு. நிச்சயமா சொல்றேன், நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம இருந்திருப்பீங்க. அதனால சனீஸ்வரன் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்துல நம்ம பாடத்தை கத்துக்கிட்டதுக்கு பிறகு இப்ப நம்ம ஹெல்த் மேல ரொம்ப கேர் எடுத்துப்போம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாவே சாப்பிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு கெட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணிருப்போம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருந்திருக்காது. சோ அதுதான் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த வருடத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல நிவர்த்தி கிடைச்சிரும். அதுலயும் மே 14க்கு மேல உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த மேஜரான பிரச்சனை எல்லாத்துக்குமே டோட்டலா நிவர்த்தி கிடைச்சிரும். நல்ல உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அதுலயும் குரு பகவான் நம்முடைய ராசியை நெருங்கின மாதிரி இருக்காரு. அதுல சிந்தனை ஓட்டமும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஃபேவராவே இருக்கும். மன ஆரோக்கியமும் நமக்கு தெளிவா இருக்கும். சோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எதுல கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முகம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாய் இது சார்ந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா கேது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. கேதுவை எந்த கிரகமும் பார்க்கல. அதுல கண் சம்பந்தமான பிரச்சனையோ, இந்த மூக்கு, காது, முகத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருது, இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்தது பார்த்தோன்னா இந்த தொடை பகுதிகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். இந்த தொடை பகுதிகள் ஏதாச்சும் வலியோ ஏதாச்சும் ஒரு குழப்பமோ வந்துட்டு போகலாம். ஏன்னா சனியுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் இந்த வருடத்துல இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க. உணவு முறைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமத்துல ராகு, குரு பார்வையில வந்து குரு பகவான் தோஷத்தை நிவர்த்தி பண்ணாலும் ராகுவுடைய அந்த ஒரு சின்ன அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதனால அந்த கழிவு நீக்க உறுப்புகள், உணவு சார்ந்த விஷயங்கள், வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. பச்சை காய்கறிகள், பச்சை கீரை வகைகளை அதிகமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். முடிஞ்சா உடற்பயிற்சி பண்ணுங்க. ஆனா தினமும் நடைபயிற்சி பண்றது சிறப்பு. தினமும் ஒரு 10 நிமிஷம் நடைபயிற்சி பண்ணுங்க. சோ அது மஸ்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வேற எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயங்கள் இதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி சனி நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதுல தந்தை சார்ந்த விஷயங்களை
ஏதாச்சும் மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மேலும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சனியுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல பதியுது. ஆகவே இளைய சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி பெருசா எந்த ஒரு குழப்பமும் இல்ல. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய டே ரொட்டீனை கரெக்டா ப்ராப்பரா நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பெட்டரான ஒரு மனநிலையும் பெட்டரான உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதே போல முடிஞ்சா அந்த வருடத்துல திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம். திருநள்ளாறு போயிட்டு எல் தீபத்தால விளக்கு போட்டு வாங்க. முடிகிறவங்க போயிட்டு வாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. மேலும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. உங்க மேல உங்களுக்கு உள்ள நம்பிக்கையை நீங்க இழக்கும் போது உங்களுடைய நம்பிக்கையை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல செலுத்தணும். அதுக்காக தான் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்பிக்கையை செலுத்தணும்னாக்கா அது நமக்கு ஒரு வகையில மன அமைதியை கொடுக்கும். இது ஏன் நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்து மேல செலுத்தணும்? நம்ம கூட இருக்கவங்க மேல நம்ம செலுத்தலாமே. நம்ம குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய வாழ்க்கை துணை, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க மேல அந்த நம்பிக்கையை நம்ம செலுத்தலாமே. எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. சோ அதுதான் யதார்த்தமான உண்மைகள். கிரகங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் மாறி போகும்போது எல்லா உறவுகளையும் ஏதோ ஒரு மாதிரி கசப்பான சூழ்நிலை வருது. அதனால எல்லா உறவுகள்லையும் ஒரு பற்றற்ற தன்மையும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லா ராசிக்குமே வருது. அதனாலதான் ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை கொண்டு போய் செலுத்துறோம். கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேண்டுமோ அதை அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். இதே நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்களுடைய கிரகநிலைக்கு ஏற்ப அவங்களுடைய திருவிளையாடல்களை செய்வாங்க. ஆனா இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி அப்படி கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்டா நமக்கு கொடுப்பாரு. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை அப்படியே கொடுப்பாரு. அதனால தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்குள்ள ஒரு வழிமுறை தான். நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமா நமக்கு போதித்து சென்ற ஒரு வழிமுறை. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் வந்துடுச்சு. மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு, மன நிம்மதியை பெருக்கிக் கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை நீங்க செயல்படுத்தலாம் தாராளமா. ஆனா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். நம்முடைய முன்னோர்கள் போதித்து சென்ற ஒரு வழிமுறை. நீங்க எந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, அதுல முழு நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா அந்த விஷயத்தால உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். உங்களுடைய ஆழமான நம்பிக்கையை அந்த டெக்னிக்கா மட்டும்தான் இருக்கணும். அது மேல மட்டும் முழுமையா நம்பிக்கையை செலுத்தி அதோடய நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதுல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றபடி நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கான பலன்களை நம்ம நிச்சயமா அனுபவிச்சுதான் ஆகணும். அதோடைய தாக்கத்தை மட்டும் ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பெஸ்டான மெடிசன் எதுனா அதுக்கு தெய்வ வழிபாடு ஒரு பெஸ்டான மெடிசனா இருக்கும். அதனால இந்த வருடத்துல தெய்வ வழிபாடோட தினங்களை ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. அது குறிப்பா கடகத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவை. ஏன்னா சந்திரனுடைய ராசி. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் நம்ம சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசியும் கடகம் தான். அதே போல ரொம்ப வீக்கான ராசியும் கடகம் தான். அதனால சந்திரன் அதிபதியா கொண்ட நீங்க தெய்வ வழிபாடோட நாட்களை ஸ்டார்ட் பண்றதுதான் சிறப்பு. ஒரு தெளிவா இருக்கும். மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். ஓவராலா அந்த 2025 நமக்கு எல்லாத்துல இருந்தும் ஓரளவுக்கு நல்ல ஒரு விடுதலையும் மன நிம்மதியும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய முயற்சியை பல மடங்கா கொடுங்க. ரிசல்ட் நமக்கு முன்ன பின்ன கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபேவரான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் இங்க பாயிண்ட். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க மாட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா இந்த 2025ல கடகத்துக்கு உண்டு. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவும் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆன் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா, ஸோ அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தால பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது
பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்முடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.